ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வாட் எபிசோட்ஸ், ஒரு நல்ல எபிசோட்ஸ். டைம் போனதே தெரில. இன்றைக்கி எபிசோட்ஸில் இந்த ரெண்டு குட்டீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினே. ஸோ செம்மையாக டான்ஸ் ஆடி ஸோ பார்த்து ஒரு நாள்லேயே செம்ம க்ளோஸாக ரெண்டு பேரும். அதாவது அவங்கள அறியாமலே அவங்க ரத்த பந்தம் ஒன்றாக்கும்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து நம்ம பாட்டியும், அதாவது சாரதாமாவும் யமுனாவும் கங்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இடத்துல கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்களே, அந்த ஒரு சீக்வன்ஸில் அதுதான் ஒரே நாளே செம்ம க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ செலிப்ரேஷன்ஸ் மூட் ஒரு வழியாக வந்து இன்றைக்கி எண்ட் ஆகுது. கேக் வந்து எல்லோரும் கொடுக்குறாங்க. பட் விஜய் கிட்ட கொடுக்கும்போது அப்படி தயங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கையில் வாங்கிக்கிறது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு அழகான எபிசோட்ஸ், அழகான தருணங்கள். இது நம்ம ப்ரீவியஸ் பர்த்டே அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். காவேரியோடது மறக்கவே முடியாது இப்போ வரைக்கும் அந்த ஒரு எபிசோட்ஸை. இதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோவில் பார்த்த சீன்ஸு, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நம்ம காவேரிக்கு அகைன் விஜய் லவ் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து மோட்டிவ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அகைன் நீ வந்து அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை விஜய்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் அதுதான் சொல்கிறார். கடைசி வரைக்கும் காவேரிக்கு ஞாபகமும் இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, ஸோ அகைன் துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அம்மு வந்து நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லும்போது சரி ஓகே இருங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் நைட் வந்து கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அம்மாவும் காவேரியும் சேர்ந்து தூங்குறதை பார்த்துட்டு சாரதாமாவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எமோஷனலாக இருந்துச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் அதாவது கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே இருக்க சொல்லி அம்மா சொல்கிறாங்க, நீ எங்கள் ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீ எப்படி அப்பா மிஸ் பண்ணுவாங்களோ அதேமாதிரி அவங்க அப்பா மிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சொல்லி கிளம்பிடுறாங்க. நம்ம விஜயமே என்ட்ரி கொடுக்குறாரு. கையில் யூனிஃபார்ம் இருக்குது. நான் கூட நம்ம குட்டி பாப்பா இவங்க இருக்காங்களே யாழினி பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு பாருன்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து யூனிஃபார்ம் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கிளப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இங்கே காவேரியுமே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதோட எபிசோட் என்ன ஆகுது, நாளைக்கு பிரிவு தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஹெட் மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸில் எல்லாருமே அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ஒரு குழந்தை மட்டும் தனியாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பாப்பா சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. கிளாஸில் எல்லாரோட போய் சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மூஞ்சியே மாறிடுது. நாளைக்கு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்னாப்பிங் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.